விழுப்புரத்தில் கார்த்திகை தீபத்தினை முன்னிட்டு அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரமாக மேற்கொண்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திர நாளில் தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு வருகின்ற 3ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுவதால் அந்நாளில் கோவில்களில் மட்டுமல்லாது வீடுகளிலும் அகல் விளக்குகள் ஏற்றி இந்துக்கள் வழிபாடு செய்வார்கள். இதனை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட மேலமங்கலம், தென்மங்கலம், சாலையகரம், தென்னமாதேவி போன்ற பல இடங்களில் வசிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்கும் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். எங்கள் ஊர் வந்து கிராமன்ற தென்மங்கலன்ற ஊரில் இருக்குது. நாங்கள் வந்து இதில் தலைமுறையாக அந்த தீபத்துக்கு மண் அகல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இது தலைமுறையாக தாத்தா வந்து அப்பா வந்து இப்போ நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். முடிச்சுட்டு இந்த வேலை வந்து நம்ம இந்த மண்பாண்ட வேலை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வேலை எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து புதுசாக அட்வான்ஸாக வந்து நாங்கள் இது வந்து அகல் தட்டு அகல், டிசைன் அகல், அப்புறம் வந்து 5 முகம் அகல், 6 முகம் அகல், அந்தமாரி நிறையா மாடல் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அகல் வந்து நாங்கள் வந்து ஃபயரிங் பண்ணி நாங்கள் வந்து வெளியெலாம் வெளியெலாம் டிஸ்பேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து நாங்கள் என்ன சென்னை, வேளச்சேரி, பாண்டி, விழுப்புரம், அரசூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம அந்த ஏரியாக்கெலாம் நம்ம வந்து அந்த அகல் விற்பனை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 0லேருந்து ரெடி பண்ணுறோம். 0லேருந்து 10லேருந்து அகல் ரெடி பண்ணிட்டுக்கிறோம். 0 நம்பர் வந்து 50 காசுலேருந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். 50 காசு, 5 ரூபா, 10 ரூபா, அதை விட்டால் 25 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா மேற்கொண்டு ப்ரைஸ் அகல் எங்கள்கிட்ட இருக்குதுங்க. எங்களுக்கு 0 தான் எங்களுக்கு அகல் அதிகமாக விற்பனை ஆகுது. 50 காசு அகல் வந்து ரெடி ஆகினுக்குது எங்கள்கிட்ட. கார்த்திகை தீபம் வந்து ஒரு சில நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நாங்கள் முன்னுரமாக இந்த அகல் ஐட்டம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அகல் செய்கிறோன்னா மூதிய காரணமே எங்களுக்கு வந்து களிமண் தான். இந்த களிமண்ணே வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே எங்களுக்கு வந்து பர்மிஷனும் கொடுக்கல. இந்த களிமண் இல்லாமல் நாங்கள் வந்து எந்த தொழிலும் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நான் வந்து எனக்கு வந்து 26 ஆகுது எனக்கு வயசு. இது வந்து என்னோட தம்பியும் இப்போ டிப்ளமோ படிச்சிருக்காரு. அவரும் இந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கும் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்படிங்கும்போது எங்களுக்கு மூதிய காரணமே எங்களுக்கு களிமண் தான். அந்த களிமண்ணே கிடைக்காதப்போ நாங்கள் இந்த வேலை கம்பெனியாக இப்போ பண்ண முடியாது. அந்த தொழில் அப்படியே நனைஞ்சு போய் அப்படியே விட்டுற வேண்டியதான். எங்களுக்கு வந்து இந்த களிமண் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா, மாவட்ட அலுவலக தலைவர் கலெக்டர் அவர்கள் மனு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மண் எடுக்க பர்மிஷன் கொடுத்தோன்னா நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பகுதியில் 3 திரி, 1 திரி, 4 திரிகள் வைத்து ஏற்றும் அளவிற்கு அகல் விளக்குகளும் தட்டு அகல் விளக்குகளும் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் அகல் விளக்குகள் சென்னை, புதுச்சேரி, திருவண்ணாமலை, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் விழுப்புரம் உள்ளூர் பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கையில், இங்கு களிமண் கிடைப்பதில் சற்று சிரமம் உள்ளதால் தங்கள் பகுதியிலேயே களிமண் எடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.